ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இங்கே பாரு செல்லம். ரோஷினி, ரோஷினி நீ நல்லா இருக்க தானே? அது நீங்கள் பேபியோட ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிறத பார்த்து எமோஷ்னல் ஆகிட்டேன். நீங்கள் இவனை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. நான் மிஸ் பண்ணுவேனா? புரியல. ஒன்றும் இல்லை, அது காண்டாம்பி இது ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆயானா நீங்கள் பேபியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன், அவ்வளோதான். உங்கள் கண்ணில் இருந்து எதுக்காகவும் கண்ணீர் வரக்கூடாது, அதுவும் என்னால் கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா ஒன்றும் இல்லையா? இல்லை எனக்கு புரியல. இல்லை ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். ரோஷினி, ரோஷினி. போகலாம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போது, நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஒரு சிஃப்ரத் ஜென்னுக்கு ஒரு சாதாரணமான மனுஷனாக வாழக்கூடிய நிலைமை வந்துட்டுன்னா அதை விட கொடுமை வேறு எதுவும் இல்லை. எனக்கு என்ன சக்தி கிடைச்சே ஆகணும். அதுக்காக அந்த குழந்தையை நான் நிச்சயமாக இன்றைக்கி நைட்டே பழி கொடுப்பேன். இதுதான் என்கிட்ட கடைசி ஆகி, இது நிச்சயமாக வேலை செஞ்சே ஆகணும். பர்வீன் தண்டை மகனுக்கே எதுக்காக எதிரி ஆயிக்கா? அவளுக்கு அப்படி என்ன தான் வேணும்? சிஃப்ரத் ஜின்கள் யாரையும் சொந்தமாக நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட ரத்த பந்தங்களும் முக்கியம் இல்லை, அவங்களோட குழந்தைங்களும் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்று தான், சக்தி. சக்தியை அடையணும்னு ஒரு சிஃப்ரத் ஜின் முடிவெடுத்துட்டா அந்த எண்ணம் நிறைவேறத்துக்காக அவங்க குழந்தை உயிரை எடுக்க கூட ரெடி ஆயிப்பாங்க. அவங்க சக்தி வாய்ந்தவங்களாக மாறுறதுக்கு யாரை வேண்டாலும் பலி கொடுப்பாங்க. பேபிக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சிங்களா? பாட்டி அதை ஆலியா தானே டிசைட் பண்ணணும். இல்லை, இது வரைக்கும் நானும் எதுவும் யோசிக்கலை. உங்களுக்கு பேபின்ற பேர் பிடிச்சின்னா நீங்களே வச்சுக்கோங்க, நான் வேண்டாம் என்ன பேரை மாற்றிக்கிறேன். ஆனால் ஆண்டி, நீங்கள் தான் எல்லாத்தையும் மறந்துடுறீங்களே. அதுக்கு அது என்னென்னா, இப்போ உங்களுக்கு புது பேர் வச்சாலும் அதை நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் நீங்கள் உங்கள் பழைய பேரையே மறக்கலாம்ல. அதனால் புது பேர் வைக்கிறதுல பாயிண்ட் இல்லையே. யா, யூ ஆர் ரைட். இவ சாய்மா, அம்மண்ட 2வது தங்கச்சி. ஹாய் ஆண்டி, சாய்மா நான் தான். அது சரி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சிட்டீங்களா? ஓகே சொல்லுங்க, பேபிக்கு என்ன பேர் யோசிச்சிருக்கீங்க? சேர் ஆஃபத்துலேக்கா, ஃபாஸ்ட்டாக நான் ஏதாவது பண்ணணும். ஆலியா பேர் ஏதாவது யோசிக்கலை? இல்லை, அது எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கால் வருது. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ.
அது நீங்கள் எப்படி? சந்தோஷமான நேரத்தில் நாங்கள் எப்படி வராமல் இருப்போம்? ஆமாம், இவங்களோட ஆசீர்வாதம் குழந்தைக்கு நல்லது. கண்டிப்பாக நாங்கள் முதல்ல குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம். இவங்க தான் குழந்தையோட அம்மா. ஆனால் அப்பா நீங்கள் தானே? நீங்கள் வாங்க. நீங்கள் இவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நான் என் ஒய்ஃபோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஒய்ஃப் அவங்கன்னா இவங்க யார்? செகண்ட் ஒய்ஃபா? வாங்க சார் வாங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் போங்க. திருஷ்டி சுற்றி போடணும்ல? இங்கே உட்காருங்க சார். உலகத்தில் இருக்கிற மொத்த சந்தோஷத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் 2 பேரும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் உங்கள் 2 பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்கள் எப்போவும் இப்படி ஜோடியாக இருக்கணும். கரெக்டான டைம் இது தான். நான் இப்போ ஆலியா ரூமுக்கு போய் ஆகணும். நல்லா இருங்க. ரோஷினி, என்னம்மாச்சு? அது பேபி தனியாக இருக்கான்ல, நான் அவன்கிட்ட போகிறேன். குழந்தை பிறந்த சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடலாமா? வாங்க வாங்க. வாசிகர், என்னாச்சு? நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்களா? யாராவது உள்ளே இருக்காங்களா? என்னால் டோரை ஓப்பன் பண்ண முடியல. ஃபாஸ்ட்டாக வாங்க. எங்கள் ஆபத்திக்கு சார், என் பேபி 2 பேருக்கும் ஆபத்திக்கு. எனக்கு தலை சுற்றுது. இனிமேல் நான் எப்படி போகிறது? வாசிகர், நீங்கள் என்ன பார்த்தீங்க? ரோஷினி, இதோ வரேன் பாட்டி. வாசிகர், இது ஸ்னேக்டு ஸ்கின் ஆச்சே. அப்படின்னா இந்த ரூமில் பாம்பு இருந்துச்சா? ரோஷினி, அவன் ரோஷினி எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கே போனாவ தெரியலையே. இதுதான் சரியான வாய்ப்பு. சரி, குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய டைம் வந்துட்டு. வாங்க வாங்க. பேபி எங்க? பேபி, ஏண்ட பேபி? ஆமாம், ஏண்ட பேபி. இரு ஆலியா, 1 மினிட். ஒருவேளை ரோஷினி பேபி தூக்கிட்டு போதிக்கலாம். ரோஷினி எங்க? காட்டம்பி, பேபி எங்க? நான் போகும்போது பேபி இங்கே தானேண்ணா. வாங்க போய் தரலாம். வாங்க உள்ளே செக் பண்ணலாம். பேபி இங்கேயும் இல்லை. பேபி எங்கே போனா? சார், நீ எங்கே இருந்த? பேபி எங்க? வாட்? அப்படின்னா பேபிக்கு நிஜமாவே ஆபத்திக்கா? அப்படின்னா நான் சொன்னது உண்மையாகிட்டு.
ரோஷினி, பேபி கிடைச்சானா? இல்லைக்கா தம்பி, எங்கே தேடியும் கிடைக்கல. கிடைக்கலையா? அப்போ அங்கே வந்தவங்கள ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய பை இருந்துச்சு, அவங்க எடுத்தீங்களா? இல்லைக்கா தம்பி, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இல்லை ரோஷினி, நம்ம செக் பண்ணணும் இல்லையா? நம்ம அவங்கள ஸ்டாப் பண்ணணும் பாட்டி. நீங்கள் 2 பேரும் அவங்கள பாருங்கள், நாங்கள் வீட்டில் தேடுறோம். ஓகே பாட்டி. மறைஞ்சு போட சரியிட சாறு எப்படி இருந்துச்சு? அதனால தான் யாராலையும் உன்னை பார்க்கவும் முடியல, நீ போடுற சத்தத்தை கேட்கவும் முடியல. ஆனால் நீ இங்கே தான் இந்த தொட்டியில். இந்த வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களோட பாசத்தை நீ பாட்டிப்ப. இப்போ இந்த பாட்டியோட பாசத்தையும் பாரு. நாங்கள் எதுக்காக சார் உங்களோட குழந்தைய தூக்கிட்டு போகிறோம்? ரோஷினி, உன்னோட விஷயத்தில் நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம்னு உனக்கு தெரியும்ல? ரோஷினி, இவங்களை முன்னாடியே தெரியுமா? நல்லாவே தெரியும் தம்பி. நான் தான் இவங்கள பேபிக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்க கூப்பிட்டேன். அவங்க குழந்தை ப்ராமிஸாக எங்ககிட்ட இல்லை, ஆனால் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். பேபி அவங்கக்கிட்ட இல்லைன்னா வேறு எங்கே தான் போய்ப்பா? இந்த வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. பேபி எப்படி திடீர்னு காணாமல் போக முடியும்? நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த ஆலியா பேபியை யூஸ் பண்ணிக்கா, அதுவும் காட்டாமே நெருங்குறதுக்காக. அந்த மாதிரி அவன் தான் ஒருவேளை பேபியை கிட்னாப் பண்ணி வச்சுக்காளா? கடவுளுக்கு தான் தெரியும். இந்த பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவான். நான் ஃபாஸ்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும். பேபி நடந்து எங்கேயும் போய்க்க முடியாது அப்படின்னா பேபியை யாரும் மறைச்சி வச்சுக்காங்க. எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு பார்க்கணும். பேபியோட நேமிங் செரமனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் திருநங்கைங்க நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. ரோஷினி நம்மக்கிட்ட பேபிக்கிட்ட இருக்கிறேன்னு சொன்னான். ஆனால் ரோஷினி பேபி நல்லா பார்த்துக்கிட்டானே. அப்புறம் ரோஷினி எங்கேயும் போயிட்டா, அப்புறம் பேபியை காணும். பேபி எங்கே இருக்கா ஆலியா? என்ன சொல்ல வர? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ எந்த பிளானட்டை சேர்ந்தவ? தண்ட பேபியை யார் இப்படி யூஸ் பண்ணுவாங்க? மிரட்டி ஃபேக் லெட்டர் எழுதுனது கூட பரவாயில்ல, பட் இப்போ பண்ணது ரொம்ப டூ மச். ரோஷினி, இங்கே பாருங்க, இதெல்லாம் இவ தான் பண்ணா. ரோஷினி ப்ளீஸ், ஆலியா ஏன் இப்படி பண்ண போறா? இது அவட குழந்தை. அட்லீஸ்ட் இந்த முறை அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. அப்படின்னா தப்பு யார் மேலேக்கி சொல்லுங்க, யார் மேலேக்கி? அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீக்கோ. எல்லாரும் எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லேருந்து யோசிக்கணும். பேபி லாஸ்ட்டாக யார்கிட்டேன்னா? என்கிட்ட தான். பேபியை பார்த்துக்கிற பொறுப்பு யார்ட? ஏண்ட. பேபியை தனியாக விட்டுட்டு போனது யாரு? நான் தான் விட்டுட்டு போனேன். ஏன் இப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? என்ன ப்ளேம் பண்ணுறீங்களா? ரோஷினி, நான் ஒன்றும் ப்ளேம் பண்ணலை, புரிஞ்சுக்கோ. ஈக்கிற ஃபேக்ட்ஸை சொல்கிறேன். நீ தானே பாட்டிகிட்ட பேபியை பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் நீ ஏன் எங்கேயோ போயிட்ட? ரோஷினி, இப்போவும் நான் உன் மேலே பழியை போடலை. எல்லா உண்மையும் எல்லார் முன்னிலையும் வாரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். அதுவும் உன் மேலே பழி வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, இப்போ நீயே சொல்லு. பேபியை விட்டுட்டு நீ எங்கே போன? எதுக்காக போன? அது நான் சொல்லு ரோஷினி. ஆலியோட ரூமுக்கு போனேன். ஆலியோட ரூம்க்கா? ஏண்ட ரூம்க்கா? காந்தம்பி பாசிகருக்கு இவட ரூமில் ஒன்று கிடைச்சிது. ரோஷினி ப்ளீஸ். அவன் ஏதோ சொன்னாங்கிறதுக்காக பேபியை நீ தனியாக விட்டு போயிட்டியா? காந்தம்பி ப்ளீஸ். நான் போகும்போது நான் அவனை தனியாக விட்டுட்டு போல. நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் இருந்தாங்க, அவனோட அம்மாவும் இருந்தா. இங்கே பாருங்க, இவட ரூமில் இன்னும் என்ன கிடைச்சிக்கின்னு பாருங்க. உனக்கு என்ன ஆச்சு ரோஷினி? உனக்கு இது கிடைச்சிக்கின்னா இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதனால பேபி எங்கேக்கான்னு எப்படி தெரியும்? அது ரோஷினி, நீ எதை சொன்னாலும் நான் நம்புவேன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தந்திக்கேன். அதை தான் நான் இப்போவும் பண்ணுறேன். ஆனால் இப்போ அதை பற்றி பேசுகிற டைம் இல்லை. இந்த டைமில் பேபியை கண்டுபிடிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட்.
ஆனால் நீ இப்போ இவ மேலே ப்ளேம் பண்ணிட்டீங்க. தம்பி ப்ளீஸ், நான் சொல்கிறத நம்புங்க. இவ தான் எல்லாத்தையும் பண்ணிக்கா. பேபியை கூட இவ தான் மாற்றி வச்சிக்கா. ரோஷினி ப்ளீஸ், ஒரே ஒரு மினிட். இதை வேற யாராச்சும் பண்ணிக்கலான்னு அப்படி யோசிச்சு பாரு. எப்போவுமே ஆலியா மேலே பழி போடுறது சரியாகாது. எதுவுமே இன்னும் ப்ரூஃப் ஆகலை. நீ ஏன் திரும்ப திரும்ப ஆலியா மேலேயே பழி போடுற? அண்ட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் என் அம்மா மேலே பழி போட்ட. ரோஷினி, உனக்கே நல்லா தெரியும்ல, நீ சில விஷயத்த தப்பாக இமேஜின் பண்ணிக்கிட்ட. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கி. இல்லை, இது அப்படி இல்லை. ஒருவேளை நீ அப்பா அந்த மாதிரி யோசிச்ச மாதிரி இப்போவும் யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. தப்பாக கூட இமேஜின் பண்ணிக்கலாம். கார்த்தாவி, நீங்கள் ஏன் நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிங்க? உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல?